இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அடிக்கடி எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்லுவது ஒன்று உதாரணம். அண்ணா சொன்ன உதாரணம். அண்ணா என்ன சொன்னார்னா, அவருதான் இருமொழி கொள்கையை கொண்டு வந்தவர். அந்த இருமொழி கொள்கையை சட்டமாக்கியவர் பேரறிஞர் அண்ணா 1967. என்ன சொன்னார் தெரியுமா? அவரு இருமொழி போதும். ஒருத்தன் என்ன பண்ணனா, இதே படத்தில் ஒரு 4-5 வீடு தள்ளி ஒரு வீட்டுக்கு போனானா. போகும்போது அந்த வீட்டில் ஒரு பெரிய ஓட்டை போட்டிருந்தான் செவுத்துல. ஏன் அந்த செவுத்துல ஓட்டை போட்டுக்கிறேன்னு கேட்டாங்க. அவன் என்ன சொன்னானா, இந்த ஓட்டை எங்கள் வீட்டில் பூனை நிறைய இருக்குது, அந்த பூனை போகிறதுக்காக இந்த பெரிய ஓட்டையை போட்டிருக்கான். சரி, ஏன்யா பூனை போகிறதுக்கு அவனா செவுத்துல ஓட்டை போடுவானாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டார். அடுத்த வாரம் அதே வீட்டுக்கு போனார். போகும்போது பக்கத்தில் ஒரு சின்ன ஓட்டையாக போட்டிருந்தான் செவுத்துலேயே. அப்போ கேட்டாரான், என்ன ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்க அப்படின்னா, இது பூனை குட்டி போகிறதுக்கு அப்படின்னு. எங்கன்னா போடுவீங்களா அந்த மாதிரி? அப்போ தான் கேட்டான் அவன், ஏன் பூனை போகிற ஓட்டையிலே பூனை குட்டி போவாதா, அதுக்குன்னு அவனா ஒரு தனி ஓட்டை போடுவானா அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அண்ணா சொன்னார், நமக்கு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் ஆங்கிலம் இருக்கிறது. அமெரிக்கா, இங்கிலாந்து, ரஷ்யா எங்கே போனாலும் ஆங்கிலத்தில் பேசலாம். அது பெரிய ஓட்டை மாதிரி. இந்த சின்ன ஓட்டை இந்தி எதுக்குடான்னு கேட்டார். ஆங்கிலம் தெரிஞ்சா போதாதா, பெரிய ஓட்டைக்குள்ளே சின்ன பூனையும் போகும்ல என்று சொல்லி உதாரணத்தோடு சொன்னவர் அண்ணா. ஆனால் இப்போ என்ன பண்ணுறான், சின்ன ஓட்டையை கொண்டாங்க, பெரிய ஓட்டையை மூடிடுங்கிறான் ஒன்றிய ஆட்சியில் இருப்பவர்கள். நாம் என்ன சொல்கிறோம், இல்லை எங்களுக்கு இருமொழி போதும், தாய்மொழி தமிழும் வெளிநாடுகளுக்கும் மற்ற மாநிலங்களுக்கும் சென்று வேலை செய்வதற்கு ஆங்கிலமும் போதும் என்று சொல்லுகிறார்கள். இதானங்க உண்மை. இன்னைக்கு கூட மதுரை ஹைகோர்ட்டில் ஒன்று சொல்லியிருக்கான். இந்த நீங்கள் தான் எல்லாம் டிவிலாம் பார்ப்பீங்க, ஆனால் எல்லாம் அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நாடகம் தான் ரொம்ப பேர் பார்ப்பீங்க. இந்த டிவியில் செய்தி இன்னைக்கு மதுரை உயர்நீதிமன்றத்தில் அந்த நீதிபதிகள் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான். என்னன்னா, நான் தமிழ் படிக்கல, அதனால் என்னை அரசு வேலையை விட்டு நீக்க சொல்கிறாங்கன்னு ஹைகோர்ட்டில் போட்டான். அது நீக்கிறது தப்பு, அவனுக்கு கொடுங்கன்ட்டான். ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வேலை செய்கிறவன் தமிழ் படித்திருக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் போகிறீங்க, மற்ற ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறீங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட எல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறீங்க. தெரியுமா இங்கிலீஷில் பேசுறதுக்கு? இங்கே இருக்கிற தாய்மார்கள்லாம் இருக்கிறீங்களா, எங்களுக்கு வீட்டு மனப்பட்டா ஓணுங்க அப்படின்னு நீங்கள் என்ன இதில் கேட்குறீங்க? எந்த மொழியில் கேட்குறீங்க? தமிழில் தானே கேட்குறோம். ஆங்கிலத்தில் போய் கிவ் மீ பட்டா டு மீ எப்படின்னு கேட்பீங்களா? யாருக்கு தெரியும்? நமக்கு தெரிஞ்சது தமிழ். அதனால் அரசு ஊழியர்கள் தமிழ் தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு மதுரை கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே படிக்கிற வழக்கறிஞர்கள், அதெல்லாம் நம்ம தமிழக முதலமைச்சர் என்ன சொன்னார், தமிழ் வழியிலே படித்தவர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகளிலே முன்னுரிமை என்று சொல்லி இருப்பவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.